சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ரோட் டு கிராண்ட் மாஸ்டர் சீரீஸ் கேம் நம்பர் 11. அண்ட் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐசிசி டோர்னமெண்ட்டோடைய தேர்ட் ரவுண்ட். அண்ட் இந்த கேமில் நான் வந்து ஒயிட் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். என்னோடய ஆப்போனண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜஷ் ஹரூன் கேரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளாக் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணார். ஸோ நம்ம கேம் பார்க்கும்போது ரேட்டிங் வந்து கீழே தெரியும். ஸோ இந்த கேம் வந்து ரொம்ப ஒரு இம்பேலன்ஸ்டான ஒரு டாக்டிக்கல் ஷாக் வந்து இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம். ஸோ இந்த கேமில் நான் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கேம் வந்து E4 ஆஸ் யூஷுவல் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய ஆப்போனண்ட் வந்து பார்த்திங்கன்னா D6. நான் என்ன நினச்சேன், பிரிக் டிஃபென்ஸ் உள்ள போக போகிறாரு அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். D4 போட்ட உடனே E5 போட்டார். ஏன்னா இப்போ நம்ம ட்ரேட் பண்ணும்போது ட்ரேட் அண்ட் தென் நம்ம குயின் ட்ரேட் பண்ணிட்டு இந்த மாதிரி என் கேம்ஸ் நான் நிறைய ஆன்லைனில் ஆடிருக்கேன். குயின்லெஸ் மிடில் கேம் அண்ட் என் கேம் வரும். அது ஒன்றும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்காது. ஸோ ஏன் இந்த மாதிரி விளையாடுறாரு அப்படின்னு அவன் யோசனை பண்ணும்போது அவர் வந்து பயங்கரமான ஒரு ஷாக் கொடுக்குறாரு. என்னென்னா D-Tex E5 விளையாடின உடனே அந்த பானை அவர் ரெக்கவர் பண்ணலை. அதுக்கு பதில் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா நைட்டு டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் வந்து E-Tex D6 விளையாடிருக்கலாம். பட் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா பிஷப் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணி நைட்டை வந்து பின் பண்ணினேன். ஸோ எப்படினாலும் அந்த பானுக்கு வந்து இன்டெரக்டாக ப்ரெஷர் வந்து பில்டப் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அவர் வெட்டினாலுமே நமக்கு வந்து என்ன பண்ண முடியும், குயின் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ பிஷப் D7 போட்டு அன்பின் பண்ணார். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், E-Tex D6 விளையாடினேன். அட்லீஸ்ட் எனக்கு இப்போ ஒரு பீஸாவது டெவலப் ஆகிருக்கு. ஆனால் இந்த கேமிட்டில் கவனிச்சிங்கன்னா நான் ஒரு பான் அப்பில் இருக்கேன். ஆனால் அவர் 3 பீஸை டெவலப் பண்ணிட்டார். இப்போது ஓப்பனிங்லேயே பயங்கரமாக எப்படி ப்ரெஷர் பில்டப் பண்ணுறாரு அப்படிங்கிறத பாருங்கள். சூப்பராக இருக்கும் கேமு. நைட் F3 குயின் E7. ஸோ இமீடியட்டாக வந்து இங்கே இந்த பானை வந்து ப்ரெஷர் பண்ணுறாரு. ஸோ இந்த பொசிஷனில் நம்ம கேன்சல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் இங்கே வெட்ட போகிறது கிடையாது. ஆப்வியஸ்லி தட்ஸ் அ பிக் பிளண்டர். அவர் குயின் சைட் கேன்சல் பண்ண போகிறாரு. குயின் சைட் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பிஷப்லாம் மூவ் பண்ணார்னா எனக்கு தான் டிஸ்கவரி ப்ராப்ளம் வரும். கரெக்டுங்களா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், குயின் E2 போட்டேன். ஸோ இங்கேவே அவர் குயின் சைட் கேன்சல் பண்ணுவார் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. பட் அதுக்கு முன்னாடி அவர் பிஷப்க்கு ஒரு கொஷின் மார்க் போடுறாரு. போட்ட உடனே நான் என்ன பண்ணேன், பிஷப் D3 வந்துட்டேன். எனக்கு வந்து இந்த பானை வந்து ஹோல்ட் பண்ணி தான் நீங்கள் விளையாடணுமா அப்படிங்கிறீங்கன்னா தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். இந்த பொசிஷனில் என்ன பெருசாக எனக்கு இஷ்யூ எதுவுமே கிடையவே கிடையாது. எந்த ஒரு டெவலப்பிங் இஷ்யூவும் கிடையாது. நான் எதுவும் அதிகமாக டைம் வேஸ்ட் பண்ணலை. ஸோ அதனால் ஹோல்ட் பண்ணுறதுல எந்த ஒரு பெரிய இஷ்யூ இருக்க மாதிரியும் தெரியல. அது லாஜிக்கலாகவும் இருந்தது. ஸோ பிஷப் G4 போட்டு இந்த ஸ்கொயரை வந்து இது பண்ண ஆரம்பித்தார். பட் இங்கே தான் நான் வந்து மிஸ்பிளே பண்ண ஆரம்பிக்கிறேன். சிம்பிளாக நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா பிஷப்பை டெவலப் பண்ணி இந்த ஸ்கொயரை கவர் பண்ணியிருக்கலாம். அவர் இங்கே வந்ததுக்கப்புறம் சப்போஸ் இங்கே வந்து என்ன ஃபர்தராக அட்டாக் பண்ணாலும் கூட எனக்கு நைட் பி D2 இருக்குது. இன்ஃபேக்ட் திஸ் இஸ் ஆல்ரெடி பெட்டர் ஃபார் ஒயிட். பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மூவ் பார்த்த உடனே நான் கொஞ்சம் வந்து பயந்துட்டேன்னு தான் சொல்லணும். இந்த டோர்னமெண்ட்டில் அப்படி தான் ஆடிட்டு இருந்தேன். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நான் 2019 ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட் ஆடினேன். இது வந்து என்னோடய செகண்ட் கிளாசிக்கல் டோர்னமெண்ட்டு. ஸோ அதனால் நீ ஜெர்க் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஒரு ஸ்டூபிட் மூவ் குயின் E3. ஏன் ஸ்டூபிட் மூவ் அப்படின்னா ஓகே அந்த பின்லேருந்து வெளில வரோம். அதே நேரத்தில் நம்ம இந்த ஸ்கொயரையும் கவர் பண்ணுறோம். அது தப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் இந்த இடத்துல பொசிஷன் வந்து ஈக்குவலாக ஆரம்பிச்சிச்சு. ப்ளஸ் நான் வந்து பிஷப்போட ஆக்டிவ் டயகனல் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் நைட் F6 டெவலப் பண்ணுறாரு. நான் என்ன பண்ணேன், நைட் C3 டெவலப் பண்ணேன். அவர் குயின் சைட் கேன்சல் பண்ணார். நான் என்ன பண்ணேன், பிஷப் D2 போட நானுமே வந்து குயின் சைட் கேன்சல் பண்ணுறதுக்கு தயாராகினேன். அவர் வந்து என்னோடய குயின் அட்டாக் பண்ணார். ஸோ இந்த மூவ் வரும் அப்படின்றதுனால தான் இந்த மூவ் வந்து தப்பு. பட் இப்போ நான் வந்து குயின் E2 போக முடியாது. குயின் E2 போனால் ஐம் லூசிங் த கேம் ஆன் த ஸ்பாட். ஒன்லி மூவ் குயின் டு F4. குயின் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் அவுட் ஆஃப் ஸ்கொயர்ஸ், அதாவது ட்ராப் ஆக போகுது. ஸோ குயின் F4க்கு அப்புறம் நான் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா H6 போட்டார். அவரோட ஐடியா என்ன அப்படின்னா ஜஸ்ட் G5 குயின் G3 பிஷப் D6 ட்ராப்பிங் மை குயின். பட் அங்கே ஒரு சின்ன கேல்குலேஷன் இருக்குது. ஸோ குயின் சைட் கேஸ்லிங் பண்ணோடனே நான் அதுக்கு தயாராகிட்டேன். ஸோ நம்மக்கிட்ட ஒரு பான் எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த பானை கொடுத்தாவது நம்ம வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கே ஒரு சின்ன டாக்டிக்கல் எரர் வந்து நடக்குது. என்னன்றதை பார்க்கலாம். ஸோ பான் டு G5 எதிர்பார்த்தேன். ஏன்னா வேறு மூவ் எனக்கு இங்கே கிடையாது. குயின் சைட் கேஸ்லிங் ஆர் குயின் G3 நானாகவே விளையாடலாம். பட் நான் கிங்மே என்னை சென்டரில் வச்சுக்கிட்டு குயினையும் த்ரெட் பண்ணிக்கிட்டே அவர் இருக்க போகிறாரு. ஸோ கான்ஸ்டண்ட்டாக. ஸோ குயின் G3 நான் கன்சிடர் பண்ணேன். அதுக்கப்புறம் பிஷப் D6 வர வாய்ப்பு இருக்குது. பிஷப் F4 அண்ட் தென் ஓகே இது விளையாட முடியாது ஆப்வியஸ்லி. ஸோ இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு இந்த லைன் வந்து இன்னும் ஏதோ ரிஸ்க்காக இருக்குமோ அப்படின்னு என்னோடய கேல்குலேஷன் எனக்கு பட்டுச்சு அப்போதைக்கு. பட் இந்த கேம் விளையாடி ரொம்ப நாள் ஆகுது. பெருசாக எனக்கு ஞாபகமும் இல்லை. ஸோ குயின் சைட் கேஸ்லிங் ஜஸ்ட் அனலைசிஸ் தான் சொல்லிட்டுருக்கேன். பட் இருந்தாலும் சின்ன சின்ன ஐடியாஸ் ஞாபகம் இருக்குது. ஸோ பான் டு G5 போட்டார். நான் குயின் G3 போட்டேன். ஆப்வியஸ்லி பிஷப் D6 வரும் அப்படிங்கிறது தெரியும். த ஒன்லி மூவ் டு சேவ் த கேம்
பான் டு E5. ஸோ அதான் நான் விளையாடினேன். அந்த எக்ஸ்ட்ரா பானை கொடுக்க வச்சுட்டாரு. நைட் எக்ஸ் E5க்கு அப்புறம் இந்த பொசிஷனில் வந்து நான் குயினை சேவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னா, ஏன்னா நைட் இன்ட்டு D3 செக்கோட வரப்போது டிஸ்கவர்ட் செக் அண்ட் ஐம் லூசிங் த கேம். ஸோ அதனால் அவர் இதை ஃபோர்ஸ் பண்ணுறாரு. இதை நான் பண்ணியே ஆகணும். ஸோ நைட் டேக்ஸ் E5 அப்படிங்கிற மாதிரி. பிஷப் டேக்ஸ் E5க்கு அப்புறம் இங்கே அவர் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் டேக்ஸ் D1 முதல்ல ஆடிருக்கலாம். ஏன்னா எனிவே இந்த நைட் மூவ் ஆகாது. ஏன்னா நைட் வந்து பின்னில் இருக்குது. ஸோ கரெக்டான மூவ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பிஷப் டெக்ஸ் D1. ஆனால் அவர் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா பிஷப்பால் முதல்ல வெட்டினதுனால இந்த இடத்துல எனக்கு கவுண்டர் அட்டாக்கிங் ஆப்ஷன் இருக்குது. பட் நான் அதை விளையாடல, அது வேறு விஷயம். ஸோ குயின் E3 வந்து நான் வந்து இங்கே ஆடினேன். குயின் E3யோட ஐடியா என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்து லூசிங் மூவ்னு சொல்லி கம்ப்யூட்டருக்கு பிடிக்கல சுத்தமாக. ஏன்னா பிஷப் டெக்ஸ் D1 லூசிங் த மெட்டீரியல். அதனால் வந்து இது ரொம்ப பேட் மூவாக வந்து கன்சிடர் பண்ணுது அஃப்கோர்ஸ். பட் இங்கே சரியான மூவ் வந்து சிம்பிளாக வந்து ரூக்கு DE1ல் வந்து போட்டிருந்துருக்கலாம். ஸோ வாட் இஸ் த பாயிண்ட் அப்படின்னா, என்னோடய ரூக்கையும் த்ரெட்லேருந்து வெளில எடுக்கிறேன். அதனால தான் இந்த ரூக்கு. ப்ளஸ் நீங்கள் பிஷப் இன்ட்டு G3 அடிச்சிங்க அப்படின்னா எனக்கு ரூக் இன்ட்டு E7 இருக்குது. நீங்கள் பிஷப் இன்ட்டு F2 அடிச்சிங்கன்னா எனக்கு ரூக் இன்ட்டு F7 இருக்குது. ஸோ கம்ப்ளீட்லி ஈக்குவல் கேம். ஸோ இந்த மாதிரி ஆடி இருந்திருக்கலாம். பட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, குயின் E3 ஆடினதுனால அவருக்கு பிஷப் இன்ட்டு D1 ஒரு எக்ஸ்சேஞ்ச் டவுன் ஆயிடுறேன். எக்ஸ்சேஞ்ச் டவுன் இது வரைக்குமே நான் வந்து கேல்குலேஷன் பண்ணிட்டேன் அந்த பொசிஷனில். அதாவது இந்த ரூக் DE1 நான் கேல்குலேட் பண்ணலை, இது வரைக்கும் கேல்குலேட் பண்ணிட்டேன். பட் ரூக் D1 E1 அப்படிங்கிற அந்த டிஃபென்சிவ் மூவ் நான் வந்து பார்க்கல. என்னோடய ஐடியா என்ன அப்படின்னா, ஒரு 5 மூவுக்கு முன்னாடி இதெல்லாம் உண்மையாகவே கேல்குலேட் பண்ணியாச்சு. எனக்கு வந்து குயின் வந்து ஆக்டிவாக இருக்கும் இந்த டயக்னலில். அவர் கிங் B8 மட்டும் ஆடாமல் விட்டுட்டார், ஏதாவது ப்ரீமெச்சூர்டாக ஏதாவது பண்ணார் அப்படின்னா கேம் வந்து அவருக்கு ப்ராப்ளம் ஆகிடும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் நான் என்ன பண்ணேன், இந்த வேரியேஷனுக்குள்ளே நான் வந்து போனேன். அதே போல் எதிர்பார்த்தது போல அவர் என்ன பண்ணிட்டார், டிஸ்கவரி செட்டப் பண்ணுறதுக்காக அவர் என்ன பண்ணிட்டார், ரூக் H8 போட்டார். ஸோ ஏன்னா கடைசி பீஸை ஆக்டிவேட் பண்ணுறாரு, நல்ல விஷயம் தான். பட் இங்கே எனக்கு சில கவுண்டர் அட்டாக்கிங் ஆப்ஷனும் அவர் வந்து கொடுத்துட்றாரு வித் திஸ் மூவ் குயின் டு A7. குயின் டு A7 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ். பிஷப் F5 வந்து ஒரு ஹியூஜ் த்ரெட்டு. ஸோ அதை வந்து அவர் பார்க்கல ஆக்சுவலாக. ஏன்னா முன்னாடி இருந்து அந்த குயின் ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் இருந்தவர் குயின் E3க்கு அப்புறம் இந்த என்ன சொல்கிறது, ஓகே. ஸோ இந்த பொசிஷனில் வந்து குயின் E3க்கு அப்புறம் இந்த குயின் A7 வந்து அவர் கவனிக்கல. ஸோ வந்து C6 போட்டார். இது வரைக்குமே கேம் ஈக்குவலாக தான் இருக்குது. என்னென்னா இப்போ திரும்ப எப்படி நான் வந்து எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்துட்டு விளையாடணும், அந்த மாதிரி இதை கொடுத்துட்டு விளையாடினா நமக்கு வந்து சரியாயிடும்னு நினைக்குது கம்ப்யூட்டர். ஏன்னா இந்த பெரிய த்ரெட்டே இந்த பிஷப்னால தான். பட் C6 விளையாடுனதுக்கப்புறம் ஐ எம் கம்ப்ளீட்லி வின்னிங் திஸ் கேம். பட் ஐ மிஸ்ட் திஸ் மூவ். வெரி சிம்பிள் மூவ், பிஷப் டு F5 செக். இதுக்கு அவங்க தடுக்கிறதுக்கு நைட்டாலேயோ இல்லை ரூக்காலேயோ தான் பிளாக் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த எக்ஸ்சேஞ்சை எடுத்துருவேன். ப்ளஸ் எனக்கு ஆக்டிவான கவுண்டர் அட்டாக் வந்து குயின் சைடில் இருக்குது. ஏன்னா இந்த C6னால செம்ம வீக்னஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு டாஸ் ஸ்கொயர்ஸில். ஸோ நைட் D7 போட்டு அதுக்கப்புறம் நைட் A4 அந்த மாதிரி நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, டைரெக்டாக நைட் A4 போட்டு இங்கே நம்ம வந்து நைட் B6 செக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த லைனை வந்து நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் கேம் வந்து இப்போதைக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போவும் பார்த்தீங்கன்னாக்கா ரூக் இன்ட்டு D3 ஆடினார் அப்படின்னா எனக்கு அந்த த்ரெட்ஸ் எதுவுமே வராது. ஸோ கேம் வந்து அகெயின் ஈக்குவலாக போகும். பட் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பிஷப் D4 வந்து ரொம்ப நேச்சுரலான மூவ்ங்க. குயின் அட்டாக் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட குயின் வந்து ட்ராப் ஆன மாதிரி. பட் இங்கே வந்து பிஷப் F5 செக். பிஷப் F5 செக்குக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அவர் தேர்ந்தெடுத்த மூவ் என்ன அப்படின்னா குயின் E6. குயின் E6க்கு அப்புறம் இது வந்து கம்ப்ளீட்லி லாஸ்ட் பொசிஷன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாரு. ப்ளஸ் இந்த பொசிஷனில் பிஷப் F5 செக்குக்கு வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாமா பார்த்தோம்னா, ஸோ கிங் C7 போட்டோம்னா பிஷப் A5 செக். அதுக்கப்புறம் நீங்கள் பிளாக் தான் பண்ணணும். ஆர் கிங் D6 போவீங்க. அதுக்கப்புறம் நமக்கு குயின் டு C5 வந்து செக் மேட், டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் த பின். அதை தவிர்த்து நீங்கள் கிங் C7 டைரெக்டாக போட்டிங்கன்னா அதுதான். ஸோ ரூக் D7 போட்டிங்க அப்படின்னா தென் குயின் டேக்ஸ் D4. ஏன்னா அவங்க ரூக் பின்னில் இருக்குது. வில் கெட் த பீஸ். ரெண்டாவது தேர்ட் ஆப்ஷன் ரூக் D7 அல்லது நைட் டு D7. ஸோ இப்படி நைட் டு D7 ஆடி இருந்தாங்க அப்படின்னா ஸ்டில் ஐ கேன் பின் த பீஸ் பேக். ஸோ இப்போதைக்கு எனக்கு அந்த இம்பேலன்ஸ் கிடைக்கும். அஃப்கோர்ஸ் இந்த இம்பேலன்ஸ் வந்து எனக்கு தான் வந்து பெட்டராக இருக்கும்ன்றது தெரியும். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அவர் குயினை வச்சு பிளாக் பண்ணிட்டார். இந்த ஆப்ஷன் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுது. அப்படி பண்ணும்போது செக்மேட் ஆகிடுவோம் அப்படின்னு அவர் நினச்சிருப்பாரு. ஸோ குயின் E6 போட்டார். நான் என்ன பண்ணேன், குயின் ட்ரேட் பண்ணிட்டேன், ஆர் குயினை வின் பண்ணிட்டேன். பின்ன அதுக்கப்புறம் குயின் A8 செக். ஏன்னா என்னோடய குயின் அட்டாக்ல இருக்குது. அஃப்கோர்ஸ் செக் கொடுத்து தப்பிக்கணும். அதுக்கப்புறம் குயின் டெக்ஸ் B7 செக். கிங் E8 போனார். அதுக்கப்புறம் ரூக் E1. எனக்கு என்னென்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போதைக்கு நமக்கு குயின் அப்பில் இருக்கும். ஒரு பானுமே வந்து ப்ளஸில் இருக்கும். அவர்கிட்ட ரூக்கு தான் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா கேமை வந்து சிம்பிளிஃபை பண்ணி வின் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான்.
ஸோ ரூக் E1 ஆடினா அவர் பிஷப் இன்ட்டு F2 போட்டார். அந்த எக்ஸ்ட்ரா பானும் போச்சு. பட் நான் வந்து ட்ரேட் பண்ணணுன்றது தான் என்னோட குறிக்கோள். ஏன்னா இந்த வீக் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக கலெக்ட் பண்ண முடியும். கிங்கும் எக்ஸ்போஸ்டாக இருக்குது. ஸோ லூஸ் பீசஸ் இருக்குன்றதுனால ஏதாவது டபுள் அட்டாக் ஆர் ஃபோக் ஏதாவது வர வாய்ப்பு இருக்குது. ஸோ குயின் இன்ட்டு C6 செக்கு, கிங் F7 விளையாடினார். அதுக்கப்புறம் குயின் F3 போட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு டபுள் அட்டாக் மாதிரி ஒரு பின் கிரியேட் பண்ணேன். ஸோ பிஷப் வச்சு அவர் வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டார். பின் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், பிஷப் C3 போட்டேன். பிஷப் C3 போட்டதுக்கப்புறம் ஃபைனல் ட்ரிக் ஆஃப் த கேம் G4. என்னென்னா இப்போ நம்ம ரேண்டமாக குயின் மூவ் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என்ன பண்ணாலும் ஒன்று பேக் ரேங்கை கார்ட் பண்ணணும், அப்படி இல்லைனா இந்த டயகனலை வந்து கார்ட் பண்ணணும். எஸ்பெஷலி E3 ஸ்கொயரை கார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா சப்போஸ் ஏதோ ஒரு ரீசனுக்காக நான் இங்கே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், தென் ஐ எம் லூசிங் த கேம் பிகாஸ் பிஷப் E3 செக், பிஷப் D2 பிளாக்கிங் இட் அண்ட் தென் ரூக் டேக்ஸ் D2. ஸோ நான் இங்கே கிங்கை மூவ் பண்ணேன் அப்படின்னா டிஸ்கவர்லேருந்து செக்மேட்டேன். எஸ்கேப் ஸ்கொயர் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா ஐ எம் லூசிங் த குயின் அண்ட் ஆல்சோ த கேம். ஸோ அந்த காரணத்தால் இந்த பொசிஷனில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆடணும். அதான் அந்த G4 அதான் சொன்னேன் லாஸ்ட் ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காரணத்தால் எனக்கு ஆக்டிவாக விளையாடணும்னு எனக்கு தோணவே இல்லை. நம்ம ஏன் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் இந்த மாதிரி வின்னிங் பொசிஷனில் சொல்லிட்டு நான் சிம்பிளாக என்ன பண்ணிட்டேன், குயினை வந்து F1ல் வச்சுட்டேன். F1 வச்சுக்கப்புறம் பிஷப் இன்ட்டு C3 அடித்தார். அதுக்கப்புறம் நைட் இன்ட்டு C3 அடித்தேன். அண்ட் இந்த பொசிஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டார். ஸோ ஒரு நல்ல ஒரு கேம் ஆக்சுவலாக. ஸோ 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இம்பேலன்ஸ்டான கேம், 2 பேருக்குமே வாய்ப்பு இருந்தது. பட் அந்த டாக்டிக்கல் ஐடியாவில் அந்த அந்த எக்ஸ்சேஞ்ச் டவுன் ஆனப்போ அவர் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தார் அப்படின்னா அவருக்கு கேம் வந்து கன்வெர்ட் ஆகிட்ருக்கும். பட் அவர் வந்து குயின் A7 வந்து மிஸ் பண்ணிட்டனால என்னால் வந்து பார்த்திங்கன்னா கேமை வந்து வின் பண்ண முடிஞ்சது. 2வது பிஷப் F5 செக் நானுமே பார்க்கல. பட் அட்டாக் வந்த உடனே அவரோட மைண்ட் செட் வந்து மாறி இருக்கும். அதனால தான் தப்பு ஃபர்தராக நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இட் வாஸ் நைஸ் கேம் ஃபார் மீ. ஸோ அதாவது நான் எப்படி லாஸ்ட் கேமில் சொன்னோன்னா அதே போல் தான் 1650 ட்ரா பண்ணி அடுத்து 1666 வந்து வின் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு அந்த டோர்னமெண்ட். அப்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் நான் திரும்பவும் அடுத்து யார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல் அடுத்த கேமை நான் வந்து கவர் பண்ணுறேன். அண்ட் இந்த கேமில் நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் வேறு ஏதாவது பெட்டராக பண்ணியிருந்துக்கலாமா அதையும் சொல்லுங்கள். என்னோடய கேமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.